ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று உணர்ந்தும் ஏன் மறுபடியும் புலம்புகிறாய்? இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உன் கடவுளான சாயப்பாவிற்கு எல்லாம் தெரியும். நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்றது என்று. இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பொற்பாதத்தில் சரணடையும். அதனால்தான் இவ்வளவு கஷ்டம், கண்ணீர். மற்றும் ஒரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகளை முழுவதும் அனுபவித்தாக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி. அந்த விதியின் விளையாட்டால் தான் இவ்வளவு இன்னல்கள். அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்மம் ஜென்மமாய் உனக்கு துணை இருக்கிறேன். இதை நன்றாக புரிந்து கொள். உனக்கு துணை இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணை நிற்பேன்? இன்று நீ சந்தித்த அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில் தான் உள்ளது. உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும். இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய். மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததின் நோக்கம் நீ அதை உன் மனதில் நிறுத்தி சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவமானத்தை உனது லட்சியத்திற்கு வேகமாக பயன்படுத்திக்கொள். உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பை செய். மற்றதை நீ யோசிக்காதே, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி, நேர்மை, நியாயம், அனுபவம், நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை. உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன். நீ எதற்கும் பயப்படாதே. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாயங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.